ஓகே நண்பா, இன்றைக்கி நானும் சந்தோஷம் சேர் ஓட்ட போகிறோம். சந்தோஷம் போய் சேர் ஓட்டுற வீடியோவுகளும் பார்க்குறோம், சம்பவம் பண்ணுறோம். அப்படி இன்றைக்கி சேரத்தை ஓட்டுறோம், தூள் கலப்புறோம், வரப்போ உடைக்கிறோம், வரப்போ பேக்கிறோம். சந்தோஷம் நீங்கள் வந்து வரப்போ பேக்க போகிறான் நண்பா. வீடியோக்குள்ளே வாங்க. எப்படி வரப்போ பேப்பான், அடுத்தது நான் எப்படி திட்டுவேன். அடிக்கலாம் மாட்டேன், திட்டுறதுலே நீ அழுந்துருவ. அடிக்கிற அளவுக்குலாம் போக தேவையில்ல, ஓகேவா? பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, அந்த பிச்சை மலத்தில் வயக்காடு ஒரு பயிர் விட்டு போச்சு, அதை ஒன்று ஓட்டணும். அதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். நேற்று நைட்டே டோப் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டோம். ஏன்னா சுஜித் காலேஜ் போயிட்டாரா, அதனால் நேற்று நைட்டே டோப் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ போய் ஓட்டுறது மட்டும்தான் ப்ரோ வேலை. அதுக்கு தான் நானும் சந்தோஷம் கிளம்பிட்டேன். காலையிலே போயிருக்கணும், காலையில் கொஞ்சம் ரொட்டேட்டர் ஓட்டிகிட்டு இருந்தோமா, அதனால் போக முடியல. சரி ஓட்டி நிறுத்திட்டு வந்துடுவோம், அப்புறம் கூட போய் ஓலை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ப்ரோ. எனக்கு சந்தோஷம், நீ போய் நீ ஓட்டுறியா ஓட்டலையா கொடுக்குறேன். இன்றைக்கி நான் ஒரு அரை மணி நேரம் ஓட்டுறியா இல்லையா? சரி. அப்புறம் சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது? சும்மா உட்காந்து வண்டியோட மக்காடை தேய்ச்சிக்கிட்டு போகலான்னு பார்க்குறியா? பவுண்டு மேலே உட்காந்துக்கா. அது டாப் மேலே எதுக்கு உட்காடுற? சுடும் டாப் மேலே உட்காந்தா. பவுண்டு மேலே உட்காந்துன்னா சுடாது. ஆடா இப்படி சொன்னா அப்புறம் எப்படி? சீட்டியில் உட்காந்துக்கிறியா? ஆட்டிக்கிட்டே இருக்கிறியா? ஏதா சரி சரி, நாங்களோட என்னமோன்னு நினச்சேன். பார்க்கலாம் என்ன லட்சத்தில் ஓட்டுறான்னு பார்க்கலாம் நண்பா. பைப்பில் எப்படி ஓட்டுவாங்க எல்லோரும் வேறு. சந்தோஷத்துக்கு சேத்தோலை ஓட்டி பழகிவிடுங்கண்ணாங்கிறீங்க. பார்க்குறான் எப்படி பழகுவான் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் நெட்டு பச்சையாக பிடிச்சிக்கிச்சு. இந்த காட்டுக்காரந்து இன்றைக்கி தான் ஓட்டவே வரணும்பா. பார்த்து என்ன லட்சணத்தில் இருக்கிறாங்க. நேற்று ஐடியா நடுறாங்க, இதுன்னா அப்படியே இருக்குது. எடுத்துகிட்டு வரியா? எந்த கீரை போடணும்? சாவியே லோ பஸ்ட்டில் போட்டு இப்படியே அந்த தடத்துலையே வா. ஃபஸ்ட் கியரில் போட்டு ரிவேர்ஸ் வந்து அப்படியே வா. ஓகே நண்பா, சந்தோஷம் இன்னைக்கு தான் வண்டியை கொடுத்துருக்குறேன். எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்ப்போம். ஓரமாக போ, கல் மேலே விட்டுறாத. போட அந்தான தள்ளி போடுங்க, கல் மலை ஏறு. என்னத்தை பார்த்து ஓட்டுற? வண்டி வந்து அங்கே அவங்க நின்றுக்கிறாங்க. கொஞ்சம் ஓரமாக போ, அவங்க போகட்டும். ஓரமாக வழி விடு. அப்படியே உருட்டிக்கிட்டு வரான். ஏதாச்சும் சொல்லிவிடுவானா திட்டுவானா அப்படின்னு சொல்லி. ஒருத்தனுக்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன ப்ரோ பண்ணுறது? 2 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி தான் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்புறம் இவன் மட்டும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் போகலாம், அவன் அங்கே ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வண்டி ஓட்டுறான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவனை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போதான் ஓட்டுறதுக்காக வரேன். காட்டுக்காரர் இருப்பாங்க பாருங்க. ஓகே நண்பா, ஒரு 4 மணி நேரம் வரும். கேமரா
அப்படியே போக சந்தோஷம் அப்படியே பயந்துட்டு ஓட்டுறான். சொல்லுவாங்களா? நல்லா தான் இருக்குதுவா. ஐயோ நம்மகிட்ட வண்டி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பூரிப்போம் ப்ரோ. ஓகே நண்பா, சந்தோஷம். நான் கொஞ்சம் ஒரு 10 சுற்றி சுற்றி தரட்டா? நீயே ஓட்டுறியா? அதுக்கு மேலே சரிவா. அப்பா சேர் ஓட்டி கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆகிப்போச்சு. அது என்னடா துளி ஊண்டுக்கு வந்து அதங்கள்லாம் இருக்கணும். சாமியா ஆண்டவா, டக்குன்னு ஓட்டி முடிச்சுட்டு நானும் சந்தோஷம் வேற வேலையை பார்க்க போகணும். ரொட்டாட்டர் ஓட்ட போகணும். சரி, டைம் பார்த்துக்கா. ஓகே நண்பா, நம்ம சந்தோஷத்துக்கிட்ட ஓட்டுறானா கம்பம் இருக்குது, என்னன்னா வயலு சின்ன வயலாக இருக்குது, நான் எப்படி நான் ஓட்டுறது? நீங்கள் ஒரு நாள் ஓட்டுங்க, நான் அடுத்த ஆள் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் ப்ரோ. நம்ம என்ன பண்ணுறது இவனை வச்சுக்கிட்டு? இந்த ஒரு நாள் ஓடி அடுத்த ஆள் கொடுப்போம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓட்டாது இருக்கட்டும், மண்டையை பிடிச்சி கடிச்சு நிற்கலாம். அதான் காட்டுக்காரன் வண்டி காட்டுக்குள்ளே போன வாட்டி தான் வரப்பட்டிக்கிறான் பாரு. ஆள் எப்படி காலையில் காட்டு வரதுக்கு முன்னாடி வரப்பேட்டி கேடான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வரப்பேட்டி 4 நாள் ஆகுது மாமாண்ணா. இப்போ வந்து நான் கேஜுவல்லே வரப்பேட்டுற மாதிரி ஆகி போச்சு நண்பா. இது மாதிரி எத்தனை நண்பர்கள் எல்லாம் கேஜுவல்லே வரப்பேட்டுறீங்க? நீங்கள்லாம் கொஞ்சம் கமெண்டில் தட்டி விட்டு போக ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆள் இல்லாத பாட்டுறதுக்கு எங்களால் வெட்ட முடியல, நீ ஓட்டு அப்புறம் நான் டிவி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. இது மாதிரி 2 ஒரு காட்டுக்கு மாதிரி நடக்கும். நீங்களும் இது மாதிரி அனுபவிச்சுருக்கீங்களா? எல்லாரும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கப்பா. எப்படி சந்தோஷ? சில ஓர விளையாட்டுதான் நடுக்காட்டில் விளைய போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டு தானே சந்தோஷம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஓகேன்னு பார்த்தேன், சேர்த்து வீடியோ போட்டல, அதில் வந்து 2-3 நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ப்ரோ அந்த சேர் ஓட்டுற வண்டியோட மெயின்டெனன்ஸ் வீடியோ கொஞ்சம் போடுங்க ப்ரோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. சேர் ஓட்டுற வண்டி மேக்ஸிமம் இப்போ நாங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஞ்சி போனால் 1 மந்தில் வண்டி கழுவிடுவோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து கழுவுறதே இல்லை ப்ரோ. மேக்ஸிமம் வண்டியை கழுவிடுங்க. அது என்ன பண்ணுது, சேர் தானேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் நைட்டு போகலாம் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு ஓட்டி அப்புறம் கடைசி வீட்டில் 4 லட்ச ரூபா வண்டியை தள்ளி கொடுக்கும் போது தான் அதோட வலி தெரியும். அதனால் ஒரு 5-6 நாளைக்கு சேடு இல்லையா, ஒரு 4 டப்பா தண்ணி ஊற்றி அந்த சேத்தனாவது இறக்கி விட்ருங்க. வண்டி பெயிண்ட் சேடாகாது இருக்கணும்ப்பா. அப்புறம் ப்ராப்பராக ஆயில் கிரீஸ் பண்ணிடுங்க. 1000 ஒரு ஐட்டம் ஃபில்ட்ரு மாற்றிடுங்க. எப்படி சேர் ஓட்டுற வண்டிலாம் 4 நாளைக்கு ஒரு ஐட்டம்னாச்சும் புஷ்ஷுக்கெல்லாம் கண்டிப்பாக கிரீஸ் அடிங்க, உப்புளுக்கு எல்லாமே. இல்லை ப்ரோ என் வண்டியில் வந்து கிரீஸே ஏற மாட்டேங்குதுன்னா 10-11 பேனர் போட்டு அந்த நிப்பலை கழட்டினாச்சும் எப்படி சொல்கிறது, அது சுத்தம் பண்ணி போட்டு ரெடி பண்ணிக்காங்க. வேறு என்ன, பேரிங் வந்து வருஷம் ஒரு ஐட்டம் செக் பண்ணி போடுங்க. ஃப்ரண்ட் வீல் பேரிங்கு, நீங்கள் பேரிங் ஒரு ஐட்டம் பேரிங் போய் சாப்பிட்டா அடிச்சு குச்சினாவே ஆயில் சீலில் தான் நிற்காது. எத்தனை புது ஆயில் சீலை வாங்கி போட்டாலும் பிடிக்கிட்டு போயிடும் நண்பா. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. இப்போ கூட பாருங்கள், நம்மளுக்கு சேர் ஓட்டி முடித்த உடனே ஃப்ரண்ட் வீல் கழட்டி ஆயில் சீல் புதுசு போட்டு பேரிங் நல்லா இருந்தால் அதே போட்டுருவோம். புது கிரீஸை மாற்றி போட்டு விடுவேன். அதை ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வர ஓட்டு தான் ஓடும், அதை ஓட்டிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் நண்பா.
சந்தோஷ் நம்ம 2 பேரும் கழட்டுறோம், மாட்டுறோம், பார்த்துக்கலாம் என்ன ஆகி போயிடும். ஓகே ப்ரோ, எல்லாம் ஒரு வழியாக ஒரு நாள் ஓட்டிட்டோம். பட் ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது நண்பா. அதனால் இன்னொரு நாள் ஓட்டினோம்னா தண்ணி வேணும். அதுதான் இப்போ காட்டுக்காரனை கெட்டி போய் தண்ணி எடுத்து விட்றான் முதல்லன்னு சொல்லி முடிக்க விட்டுருக்குறேன். அதான் மம்பி எடுத்துக்கிட்டு போகிறான் டிங்கின்னு. அவன் தண்ணி எடுத்துட்டா தான் ப்ரோ, தண்ணி பாய்ஞ்சா தான் அத்தான் 2 வயல் இருக்குது. தண்ணி பாய்ஞ்சா தான் நான் ஓட்டி விட்டு போகிறது, இல்லைன்னா அப்புறம் நெருஞ்சிட்டு தான் போகணும். இதுக்கு நான் மோட்டர் தண்ணியாக அப்புறம் ஓடுறேன், ஏர் தண்ணி காலில் ஓட்டி விட்டா பாஞ்சிக்கும். கொஞ்சம் அங்கங்கே ஓட்ட போகிறதெல்லாம் எடுத்து விட்டு கிளீனாக அடித்து கொண்டு வந்தோம்னாவே 1 மணி நேரத்தில் எவ்வளோ காடாக இருந்தாலும் பாஞ்சு போயிடும். இப்போ தான் போகிறான் மம்பி எடுத்துக்கிட்டு போனால் தான் தண்ணி கொண்டு வருவான் நண்பா. அவ்வளோதான் பாரு, அங்கேருந்து ஓடிட்டு வந்துட்டோம். ஒரு சால் ஓட்டிட்டு வந்துட்டோம், அடுத்த தான் போகல. சந்தோஷம் ஓட்ட சொல்ல போகிறேன், எப்படி ஓட்டுறான்னு பார்க்கலாம். அப்படியாப்பா ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி குப்பனை ஏறிக்கிட்டு நண்பா. ஏறி பக்கத்தில் இருக்க போகுது. சந்தோஷம் என்னங்கண்ணா 1/2 மணி நேரம் இல்லைண்ணா, 1 மணி நேரம் ஆகுதுண்ணா. ஏன்னா இப்படி சொல்கிறேன், மாற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறான். வண்டியில் இன்ஜின் கொஞ்சம் தம் இல்லாதனால பிரேக் அடிச்சாவே வண்டி ஆப்பாகி ஓடுது. ஒரு 50,000
பாஞ்சு அரிப்பி வைக்கணும் கொஞ்சம். எத்தனை கீரில் ஓட்டுற? செகண்ட் கீரில் போடு. ஒரு சுற்றுவா, அப்புறம் ரெண்டாவது கீர் போ, அப்புறம் மூணாவது கீர் போ. திருப்ப பிரேக் அடி அழுத்து. இப்போ அந்த வீலை பார்த்து அந்த வீலை கரெக்டாக எப்படி ஓட்டணும்னு தெரியுமா? அந்த வீலை பாரு, இருந்தானே பார்க்கக்கூடாது. அப்படிதான். ஹலோ, சொல்லுண்ணா. பைக்காடாண்ணா? நான் சொல்கிறேன் போட்டா ஒரு நாள் வரேங்கண்ணா. தேர் ஓடிக்க தான் வரணும். சரிண்ணா. ஒரு நேரம் கழிச்சு விடலாம். அப்படியே ரெண்டாயிரத்தில் ஒரே வர. சரிங்கண்ணா. இனிமேல் மூணாவது கீரை போட்டு ஓட்டிக்கிடுவியா? என்ன மூணாவது கீராங்கிற? திருப்ப பிரேக் அழுத்து அழுத்து. அவன் ஒன்றை விடக்கூடாது, வரப்பில் போகக்கூடாது. பாரு, வரப்புக்கு போகிற மாதிரி இருந்தால் பிரேக் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அவன் போயிடும் வரப்புக்கு. அப்படி அசால்ட்டாக இருந்தீங்கன்னா திருப்ப இங்கே. இப்போ எங்கே பிடிக்கணும்? இப்போ எத்தனை மூணாவது கீர் மாற்று? அப்படியே அப்படி அப்படியே அப்படி போதும். வண்டி சங்கரமாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? இங்கே வருது வேற அப்படி அந்த பெட்ரோல் போயிடும். அப்படியே ஆனால் ஒரு நாள் ஓட்டுன காலத்தில் தான் வரணும். இந்த சாரையிலே வரணும். சாரைக்கு உள்ளதான். இப்போ பிடிக்கிற இதுதான் கரெக்டு. இருந்தானே வரவே கூடாது வீடு. ஏன்னா பின்னாடி கலப்பையும் பார்க்குற வேலைலாம் ஒன்றும் பார்க்குற வேலைல ஒன்னோட வேலை அது மட்டும்தான். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அத்தான் அது கரெக்டாக ரெண்டாக பிரித்து வெட்டிட்டு வந்துடும். சரியா? ரெண்டு இடம் தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே போட்டு ஏற்றுவேன் நினச்சிக்கா. ரொம்ப கட் பண்ணாத. அப்படி இப்போ கட் பண்ண போதும். கட் பண்ண. வண்டி அங்கே போகுது. அப்படியே இது அவ்வளோதான் சேரு. இப்படியா ஒவ்வொரு பல்லாம் நவுத்திட்டு போகணும். இன்னும் கொஞ்சம் ரேஸ் கொடு. அப்படியே அழுத்து போக அழுத்து அழுத்து. கொடு. இப்படி இப்போ ஏர் ஓட்டுறதெல்லாம் கம்ப சுற்றுற வேலை இல்லை ப்ரோ. சிம்பிள் தான். கொஞ்சம் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சுது. ரொம்ப வீல் மண்ணு பிடிக்கிறது கூட கூடாது. மண்ணு பிடிச்சதுன்னா வண்டியை தூக்கி அப்செட் பண்ணிவிடும். மண்ணு பிடிச்சா உடனே தண்ணி விட்டு தான் திரும்பியும் வந்து வண்டி நவுக்கணும். மாட்டமா திருப்ப. நான் சொல்ல மாதிரி திருப்ப. ஸ்டெடி பண்ணு லைட்டா. ஸ்டெடி பண்ணு. அங்கே உள்ளே போகக்கூடாது. அப்படியே இவ்வளோ தான் சேர் ஓட்டுற வேலை. பெரிய கம்ப சுற்றுற வேலை கிடையாது. அதே மாரி வரப்புக்கு உன்னையும் மாரி வரப்புக்கு போயிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ரிவர்ஸ் போட்டு முன்னாடி மூவ் பண்ணிக்குவேன். அப்படியே வரப்பில் விட்டுட்டா காக்காய்க்கு போட்டுருவேன். எதுன்னு தெரியுதா? அது அவசரோட நான் இறங்கிக்கிறேன். இறங்கி கீழே நிற்கிறேன். போதும். இல்லை அப்படியே இரு விட்டுறாத, என்னை கொண்டு விடாத.
ஆ ஓகே நண்பா, சந்தோஷத்துக்கு இன்னைக்கு தான் கொடுத்துருக்குறேன். எப்படி ஓட்டுறான்னு பாருங்கள். நல்லா ஓட்டலாம் திட்டு வாங்குவான், கண்டபடி திட்டுவேன். உங்களுக்கு வீடியோவில் கம்மியாக தான் இருக்கும், நேரில் இன்னும் ஓவராக திட்டுவேன். ஓகே ப்ரோ, இந்த காட்டுக்காரனை டீ வாங்கிட்டு ஓடானதுக்கு மெராண்டா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். இவன் என்ன ப்ரோ பண்ணலாம்? கேட்குறத வாங்கிட்டு வந்து கொடுறான்னா 20-30 ரூபாயில் மாப்பிள்ளை செலவை முடிச்சு போடலாம் நான் ஐடியா பண்ணா. இப்படி ஐடியா பண்ணால் எப்படி பையன்? எப்படி ட்ரைனிங்கு? நம்ம ட்ரைனிங்கு இப்போ தான் மொதல் கொடுக்குறேன். சேரு 4 சுற்று போட்டு ஒரு ஏற்றணும். தன்னை மேலே வண்டி திரும்புது பார்த்தியா? உள்ளே ஓரம் ஒரு சுற்று எடுத்து கொடுத்துட்டேன். இப்படி போடுறானா இப்படி பிடிச்சான். 2 போடு போட்டேன், தன்னை மேலே வண்டி நேராக போகுது. உங்களுக்கெல்லாம் இப்படி ட்ரைனிங் கொடுக்க முடியுமா மாப்பிள்ளைங்களை என்னதான் இருந்தாலும் திட்ட முடியுமா? ஓட்டு நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷமா நீ ஓட்டுன பாட்டே காணாம். என்னைக்கு ஓட்ட போகிறே தெரில. சீக்கிரம் ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணி பார்க்கலாம். ஏமாப்பிள்ள என்னது மட்டுமா வண்டி? நீ இதை வேணா 2 கால் வண்டி ஃபஸ்ட் ரெடி பண்ணுங்க. இதுக்கே அது உனக்கு எத்தனை வேணும்? வா, இல்லை இந்த தொழில் விட்டு வேறு தொழில் போகலான்னு. ஏன் மாப்பிள்ள நான் வண்டி சொல்கிறேன், உனக்கு ஏன் நினப்பு இங்கேயே போகுது? எத்தனையாகுது? இது இப்படியே கொடுத்து என்ன பண்ணுறது? இந்த கூடி டாப்பெல்லாம் வாங்கிட்டு வரலாம் நான். ஏன்னா மூடியில் ஊற்றி டேய் போதும். அவ்வளோதான். ம், நான் தான் சுற்றி போயிட்டேன். சரியா பண்ணிட்டேன். எடுத்து போகணும் அப்படின்னு சொல்ல கொடுத்து அவன் நீ ஏதோ வரப்பால் அடிச்சுவிட்டா யாருக்கு ஏற்றுவோம்னு அவனுக்கே தெரியும். நான் ஓட்டல. எப்படி அது நிர்வாகம் பொறுப்பு இல்லை. எடுத்து அடி, எவ்வளோ குடிக்கிறே குடி. மாப்பிள்ளை சோறு வாங்கிட்டு வர சொன்னால் மெராண்டா வாங்கிட்டு வரோம். என்ன 30 ரூபாய்க்கு கேட்டால் மாப்பிள்ளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரான். ஆ சரிப்பா. குடிப்பா. உங்கள் அம்மாவுக்கு என்னடா வந்துருச்சாண்டா மாப்பிள்ள? டேய் நான் வெயிடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் 2 மூலம் கூலிங்கில் குடிப்பான் அப்படின்னு சொன்னான். நீ என்னடானா கூலிங்க அதிகமாக போயிடுச்சுங்கிற. நல்லதை நினைக்கிறவனுக்கு காலம் இல்லைடா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மேல் வெயில் தண்ணியா? சரி மேலேயும் போகட்டும், ஏறட்டும் அந்த வயலும் ஏறட்டும். பாக்கியால இதை சுத்தமாக பண்ணல மாப்பிள்ள. இதுவா சோறெல்லாம் இங்க மாட்டாங்களா? டீ வேணுமா போய் வச்சுட்டு வந்து கொடுக்குறியா? வச்சுட்டு வர காட்டி நான் அந்த வயலே ஓடிட்டு போயிடுவோம். தண்ணி வயல் தான் எனக்கு தெரியாது, நீ தானே ஓட்டிக்கிட்டு இருந்த. ரிவர்ஸ் போடு, கிளட்ச் அழுத்து, ஃபுல்லா அழுத்து, அழுத்துறா. மாப்பிள்ள அப்பா பங்காளி காடு தான் இருக்குது. போதும் போதும், அந்த ரேஸே உனக்கு தலைக்கு மேலே போ. போண்ணா நீ இதில் கட் பண்ணி விடுவியா? டே அந்தாண்ட பிரேக் அடி. மாப்பிள்ளைகளாம் போ போ. மாப்பிள்ளைகளாம் வண்டியே இந்த இளம்ப நாளைக்கு எப்படி பிள்ளை கொடுத்து என்னடா சந்தோஷம் பண்ணுறது? அழுத்துறா. டே கியர் லாக் ஆகி போயிடும், கிளச்சு அழுத்தி போடு. ஓ ஆட தெரியாதுடா, ஏதோ ஆசைப்படுறான் பயப்புள்ள. டேய் டேங்க பாடுறா.
அவன் கிளச்சி அழுத்தாத கீர் போடணும்னு பார்த்தா என்னடா பண்ற வெலா பிடிச்சி ஓட்டுறான். ஓகே நண்பா, காட்டுக்காரன் ஒரு 2 சுத்து ஓட்டி பார்க்கறனா கொடுங்கண்ணா அப்படின்னு வெலா பிடிச்சி ஓட்டுறது பாருங்க. நாய் கரண்ட மாதிரி கரண்ட் வச்சு. ஐயோ அப்பா, அவன் 4 வருஷமா சொல்லுங்கண்ணா நானும் ஓட்டுறேன் சொல்லுங்க மாமாங்கிறான். கடைசி வீட்டில் பார்த்தா 4 வருஷமா ஓட்டுறான்ட்டு கடைசி இப்போ தான் வாங்கினா ஓட்டோன்னு பார்த்தா கார் மாதிரி இருக்குங்கிறான். பிரேக்கும் கிளச்சியும் காருக்கு இது வித்தியாசம் இல்லையா ப்ரோ? அது ரோட்டில் தவிர எங்கேயும் போகாது. இது ரோட்டை தவிர எல்லா இடத்துலையும் நம்ம போவோம். சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் சந்தோஷத்துக்கு கொடுத்துருன்னா அவன் நேரம் வேலையே முடிச்சிருப்பான். நீ வா, என்ன காரு நினச்சிட்டு மாப்பிள்ள, அது ட்ரக்கு. கிளச்சு அழுத்தாதே நீ கீரை ரோட்டில் பண்ணுற. நீ ஆள் எப்படி டைட்டாக தான் மாப்பிள்ள இருக்கும். புதுசாக பழகும் போத அதான் ட்ரக்கு அப்படி தான் இருக்கும். இது என்ன காரு நினச்சிட்டு அதுக்கு எதுக்கும் ஆப்போசிட். இது எந்த பக்கம் வீலை டைட்டாக பிடிக்குதோ அந்த பக்கம் வண்டி இழுக்கும். பிரேக் உடனே அடிச்சு பிரேக் மட்டும் மாற்றி மாற்றி அடிச்சு. ஆமாம், பிரேக் இல்லைனாலும் ஓட்ட முடியாது. கைப்பிள்ள 3 மாதம் ட்ரைனிங் தான். பார்த்தியா, ஒரு 10 நாள் வா, பழக்கி விட்டுறேன். நம்ம ஊர்லேயே ஒரு 10 உருப்படி டிரைவர் ஆனால் தான் எவனை கூப்பிட்டாலும் வருவான். அது காட்டில் ஸ்கில் பண்ணி பாரு, ரோட்டில் ஓட்டி பழகணும். அந்த அளவுக்கு உனக்கு ஸ்கில் இருந்தால் போதும். டிராக்டரை பொறுத்த வரலாம் ஓட்டுற மாதிரி தான், யார் மேலே இடிக்க கூடாது. பயம் இருந்தால் எங்களால் ஓட்டலாம். பயம் இல்லாம எங்கேயும் மோத மாட்டேன், அவன் மேலேயும் மோத மாட்டேன், என்ன கில்ட்டின்னு நினைச்சிட்டு ஓட்டலாம். அது நானே சொல்ல முடியாது. நேரம் எப்படி ரூல்ஸ் படி ஓட்டிட்டு கரெக்டா பயத்தோட யாரும் மேலே இடிக்க கூடாதுங்கிற பயம் இருந்துச்சு. இல்லை, நேரம் எப்படி வேணாலும் அமையும். நான் தான் புடுங்கி நான் தான் டான்லாம் சொல்லவே கூடாது. நாம நல்லா போயிட்டு வண்டி ஓட்டினா போதுங்கிறேன். நாம நல்லா போயிட்டு இருப்போம். முன்னாடி வரவன் நம்மளை எத்து வரவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு உனக்கு என்ன தெரியும்? ஓ இங்கே வா, சோறுத்துங்களா வா, பையன் மாதிரி எடுத்துக்கிறவா. ஓகே நண்பா, நம்ம சந்தோஷ் கிட்டத்தட்ட ஒரு வயலே ஓட்டிட்டான். ஒரு சால் மொதல் சால் இன்னைக்கு தான் மொதல் கொடுக்குறேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு 2 திட்டு முன்ன பண்ண போனோம், 2 திட்டு திட்டுனேன். இப்போ ஒழுங்காக ஓட்டிகிட்டு இருக்கிறான் தலைவர். கொடுத்தா தானே பயம் தெளியும். அவ்வளோதான் நண்பா. கேஜுவல் ஒன்று ஓட்டுறது ஈஸி. அடுத்தது இந்த பரம் நிறம்போது கொஞ்சம் பார்த்து நிறவணும், இல்லைன்னா கொஞ்சம் மேடு பள்ளமாக போயிடும். இவ்வளோ தான் வித்தியாசம்னு வச்சுக்காங்களேன். மித்தபடிக்கு இதில் நான் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. எல்லாமே நல்லாயிருக்கும். சுற்றியும் நெல் நட்டுவிட்டாங்க. இதெல்லாம் நான் மொதல் ஓட்டின காடு பாருங்க. சுற்றியும் நெல் நட்டுவிட்டாங்க. அந்தான காட்டுக்காரரும் நட்டுவிட்டாங்க, இந்தான காட்டுக்காரரும் நட்டுவிட்டாங்க. இப்போ அந்த ஒன்று தான் தடவாசி இருக்கிறதுனால மாப்பிள்ளை ஊருக்கு கடைசியாக ஓட்டி நடுறான்னு வச்சுக்காங்களேன். இது ஒன்று ஓட்டிட்டு இன்னும் 2 நாள் கழித்து ஒரு நேரம் நிறைய விட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இதை ஓட்டிட்டு மறுசால் ஓட்டங்காட்டி தென்னந்தோப்பு ஒரு 3 ஏக்கரை கூப்பிட்றாங்க. அதுக்கு தான் நாளைக்கு வண்டி ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம். பார்ப்போம். ஆமாம், இல்லைன்னா லோடுலேயே தான் இருக்கும். கிளச்சியை கொஞ்சம் இழுத்து வைக்கணுங்க மாப்பிள்ளை. ரொம்ப பிளே அதிகமாக இருக்குது, தேஞ்சிக்கிச்சு. இதில் கூலையாவா போயிட்டா நல்லா வளர்த்தே தானேக்கிற. அது வரைக்கும் அழுத்தினா அப்படி பெடல் பிச்சுக்கிட்டு போகணும். அழுத்துற ஃபோர்ஸ் அப்படி இருக்கணும். சும்மா காரு மாதிரி இப்படி சுண்டோரில் தொட்டாலும் நிற்காது. உசுரை கொடுத்து அழுத்தணும். ஓட்டிகிட்டே ஓட்டுவேன் டைம் ஓட்டிகிட்டே. ஓகே நண்பா,
சந்தோஷ் ஒரு வழியாக ஓட்டிட்டான். இந்த ஓரம் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ண மாட்டான், ஏன்னா வரப்பில் விட்டுருவான். நாம் கரெக்டாக வரப்பு வெட்டணும் நண்பா. நான் வாங்கி ஓரம் ஓட்டிவிட்டு கொடுத்தா 2வது சாலும் கசிக்கி விடுவான். இது தெரிஞ்சிருந்தால் நான் அந்த வயலில் கொடுத்துருப்பேன், ஏன்னா அந்த வயலில் கொடுத்துருப்பேன் நண்பா. கம்பம் 2 இருக்குது, ஒரு கம்பம் சாஞ்சமாக இருக்குது, ஒரு கம்பம் காட்டுக்குள்ள இருக்குது. கம்பத்து மேலே போட்டுட்டா வம்பு பிடிச்ச வேலையாயிரும். ஸோ அதனால தான் வந்து நான் அதை கொடுக்கல. இது மாதிரி பிளைன் வயலில் கொடுப்பேன். ஓட்டுறான், நல்லா தான் ஓட்டுறான். அந்த ஓரம் பாறை எடுத்து கொடுத்தா 2வது சாலும் நறுக்கி விடுவான். ஓட்டா இல்லை ஓரமாக பிடிச்சி ஓட்ட. சரி, கியர் நோட்டில் பண்ணியா? ஆ, ஏய் வரப்பு எங்கே போகுது? ஆ, வரப்பு ஓரம் வரவே கூடாது. எங்கே வந்துருக்குது வண்டி? ஆ, இப்போ போ. ஓகே நண்பதா, அங்கே பாருங்க வரப்பு கொள்ள விட்டுட்டான். நான் வரப்பு ஓரமே போவாதடா, கொஞ்சம் தள்ளி போடான்னா வரப்பு ஓரமே போயிட்டான். சரி, இதெல்லாம் நாம்ளே ஓட்டினா தவறும் ப்ரோ. அதெல்லாம் கொஞ்சம் திட்டி வச்சோம்னா தான் இன்னொரு நாளைக்கு கரெக்டாக ஓட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் வரட்டும், என்னாச்சு? அதுங்காட்டி யாரோ திருப்பிட்டாங்களா? இந்த வாய்க்கால் திருப்பி இருந்தால் ஒரு மம்பி போட்டு விட்டோம். இது 2வது சாலுக்கு பிடிக்குமே இந்த வயல். ஆ, போ பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ பாருங்கள், இப்படி தான் வந்து விலா பிடிக்கணும். இப்படி பிடிச்சா தான் வந்து ஒரு 2 சால் ஓட்டினா நல்லா மையம். இத்தனை புல்லு கிடக்குது, இதெல்லாம் பருத்தி காடு. இதில் வந்து நாங்கள் எங்கே ப்ரோ ரொட்டேட்டர் போட்டு ஓட்டுறது? இதுக்கே வண்டி இந்த அளவுக்கு தவிடு திங்குது. அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவிலாம் ரொட்டேட்டர் போட்டு ஓட்டுற அளவுக்கு காடு இல்லை ப்ரோ. அதனால் எங்கள் சைடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஜுவலில் தான் நச்சுக்க ஆகணும். ஓகே நண்பா, அவ்வளோதான். இருட்டு வர கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக்கர், மிஸ் யூ ஆல். என்ன மாப்ள? அட போய் ஏதாச்சும் இறந்து மம்பி போட்டிருந்தா ஒரு கட்டு விட ஒரு 10 நிமிஷம் வரட்டும். மாப்பிள்ளையோட அறிவுக்கு இதெல்லாம் பிச்சு எடுக்குது. போ கரெக்டாக சைலன்ஸ் வரும்போது எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓ, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓ, அந்த சூரியனோட ஒளி வந்து புகையில் வெளியே வர மாதிரியா? அதுக்கெல்லாம் மூளை வேணும் மாப்பிள்ள. ஒன்னாட்டம் ஏங்க மாப்பிள்ள, நம்மளாலாம் முடியுமா? மாப்பிள்ளையாட்டம் மூளை வேணும். மூளை இல்லாத பசங்க அது எடுக்கும். நல்லா இருக்குது மாப்பிள்ள. ஓகே நண்பா, அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஜுவலில் பொறுத்த வரலாம் செலவு கம்மி ப்ரோ. நீங்கள் ரொட்டேட்டரில் போட்டு ஓட்டி ஒரு 200 சேர்த்து வாங்கிறதுக்கு கேஜுவலில் வந்து அந்த செலவு கம்மி. ரொட்டேட்டரில் ஸ்டார் பிரச்சனை வரும்,
திரும்பியும் ரொட்டேட்டரில் ஆயில் சில்லு போகும், பல்லு பிரச்சனை வரும், பேரிங் பிரச்சனை வரும் ரொட்டேட்டரில் சேர் ஓட்டினோம்னா. இதை பொறுத்தவரைலாம் அந்தளவுக்கு எதுவுமே செலவு கிடையாது ப்ரோ. ஒன்லி வீல் போல்ட்டு மட்டும் பக்கத்துக்கு 8 போல்ட்டு 6 போல்ட்டு போட்டுடலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா பிடுங்கவே பிடுங்காது. அதே மாதிரி வர சேத்தெல்லாம் போட்டுட்டு ஓட்டினீங்கன்னா ஆக்சில் கட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ப்ரோ. கொஞ்சம் தண்ணியில் வச்சு ஓட்டிக்கிறது நல்ல பையனுக்கு அடையாளம் எனக்கு தெரிஞ்சுது. அது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் தான் ப்ரோ சொல்லணும். அவ்வளோதான். நம்ம சந்தோஷ் காலையிலே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா ஓட்டிருப்பான் நாட்டுக்குது. நான் கூட ஓட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். காலையில் காடாக கொடுத்துருப்பேன். நான் மட்டும் ஓடி இருந்ததுக்கு காலையில் காடாக கொடுத்து வச்சு மெதிச்சிருப்பேன் ஓட்டுறா அப்படின்னு. சரி ஓகே. எல்லாம் சுற்றியும் பச்சையாகுதா? இதுவும் நட்டுருந்தானே நேரம் பச்சை கிளம்பியிருக்கோம். நான் நடாத விட்டுட்டானே. என்னாச்சு? டயர் போடு போடு டக்குன்னு. என்ன தொலைவரையா? இப்போ மாற்றி போடு. கீர் டக்குன்னு மாற்ற மாட்டேன், தொலைகிட்டுக்கிற. ஓகே நண்பா, அவ்வளோதான். இது இன்னொரு கால் ஓட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். ஒரு 3 நாளோ 4 நாள் ஆகும் எப்படியோ வரப்பு கட்டுறதுக்கு. கட்டின வாட்டி வந்து ஒரு கசக்கி விட்டா ஃபினிஷ் முடிஞ்சது ப்ரோ. அவ்வளோதான். நம்ம சந்தோஷக்கிட்ட கொடுக்கணுங்க. அவ்வளோதான். சேத்தில் வந்து வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. ஓரம் வரப்பெல்லாம் பார்த்து ஓட்டிக்கிட்டாவே வேலை முடிஞ்சுது. மித்தபடிக்கு இதில் வந்து நிறைய வர்றது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து இவெல்லாம் இன்னும் எவ்வளோ தூரம் வரணும். அதனால் நிறைய வரலாம் கொடுக்க முடியாது. ஓட்டுறான், ஓரளவுக்கு ஓட்டுறான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கே போகுமா? இங்கே போடணும். அந்த இடத்துல போட்டால் போகுமா?